அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு திருப்பூர் குமரன். நம்முடைய கொடிகாத்த குமரனை பற்றி பார்ப்போம். நம் இந்திய சுதந்திர போராட்டத்துக்காக எத்தனையோ தலைவர்கள், எத்தனையோ தொண்டர்கள் கடுமையாக பாடுபட்டார்கள் என்பது அனைவரும் அறிந்த உண்மை. இதிலே திருப்பூர் குமரன் என்பது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு தேசிய போராட்ட வீரர் ஆவார். காரணம், தன்னுடைய இளம் வயதிலேயே மகாத்மா காந்தியுடன் அறிவுரைப்படியும் பெருந்தலைவர் காமராஜருடைய ஆசீர்வாதத்தாலும் நம்முடைய இந்திய சுதந்திரத்துக்காக பல அறப்போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தவர் தான் இந்த திருப்பூர் குமரன். இவர் ஒரு முக்கியமான ஒரு அறப்போராட்டத்துக்காக பல இளைஞர்களுடன் திருப்பூரில் நம்முடைய உயிருக்கும் மேலான அந்த இந்திய தேசிய கொடியுடன் போராட்டத்தில் கலந்து கொண்ட போது ஆங்கில அரசு இவரை அந்த கொடியை கீழே போட்டுவிட்டு நீங்கள் திரும்பி செல்லுங்கள், போராட்டத்தை உடனடியாக நிறுத்துங்கள் என்று கூறிய போது அவற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது எங்களுடைய உயிருக்கும் மேலான இந்த தேசிய கொடியை நான் எந்த காரணத்து கொண்டும் என் உயிரே போனாலும் அந்த கொடியை கீழே போட மாட்டேன் என்று சொன்ன காரணத்தால் அவர் கடுமையாக தாக்கப்பட்டார். தடியால் தாக்கப்பட்ட காரணத்தால் அவர் உயிர் தியாகம் செய்தார். அப்பேற்பட்ட தியாகிதான் திருப்பூர் குமரன். அப்படி உயிர் தியாகம் செய்த காரணத்தால் அவர் அன்று முதல் கொடிகாத்த குமரனாக, நம் தேசிய கொடிக்கு அவர் கொடுத்த மரியாதையின் காரணமாக அவர் கொடிகாத்த குமரனாக உயர்ந்தார். அப்பேற்பட்ட அந்த அவர் மறைந்த போது அவருடைய வயது 27. ஆகவே இக்கால இளைஞர்களே, நம்முடைய முன்னோர்கள் இளைஞர்கள் எப்படி இந்த நாட்டுக்காகவும் இந்த தேசியத்துக்காக பாடுபட்டார்கள் என்பதை உணர்ந்து தற்போது வளர்ந்துவிட்ட இந்த விஞ்ஞான யுகத்தில் தவறான வழியில் செல்லாமல் உங்கள் தாய் தகப்பின் மதிப்பை உணர்ந்து அவருடைய பேருக்கும் புகழுக்கும் கட்டுப்பட்டு நம்முடைய இந்திய நாட்டின் பெருமைக்கும் தெய்வ நம்பிக்கைக்கும் கட்டுப்பட்டு நல்ல எண்ணத்தோடு செயல்படுங்கள். உங்கள் வாழ்க்கை வளமாகும். உங்களுக்காக ஒளிமயமான எதிர்காலம் இந்தியாவில் காத்து கொண்டிருக்கிறது. அதற்கு தேவை நேர்மையான எண்ணம், நியாயமான சிந்தனை, இந்திய தேசிய பற்று, தெய்வ நம்பிக்கை. அது போதும் நீங்கள் வாழ்க்கையில் உயர என்று கூறி நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க கொடிகாத்த குமரன், எங்கள் திருப்பூர் குமரன் புகழ் ஓங்குக. நன்றி.